Hi friends, welcome back to TechTamil Hunter. Okay friends, இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்காவில் சரியான முறையில் பேபால் அக்கௌண்ட்டை எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த 2022 நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் மொபைலில் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் மூட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதுக்கு டிக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் வெர்ஷன் டெஸ்க்டாப் மூடாக மாறி இருக்கும். அடுத்து உள்ள எல்லா ப்ரொசீஜரும் நான் இப்போ சொல்லித்தர ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வாங்க நாங்கள் பார்க்கலாம். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய சர்ச் பாரில் போய் நீங்கள் பேபால் கொடுத்துக்கொள்ளுங்க. பேபால்/PH அப்படின்னு கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த PH ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால், PHன்னு சொன்னால் ஃபிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட். அது ஏன் ஃபிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரையில் எங்களுக்கு மணியை சென்ட் பண்ண வசதி இருக்குது, ஆனால் ரிசீவ் பண்ண மணி வசதி எங்களுக்கு இல்லை. அதனால தான் நான் PH கொடுக்குறது. ஃபிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு வேண்டிய மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் முதலாவது ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்க சொன்னால் பேபால் கிரியேட் அக்கௌண்ட் பேபால் ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளிங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அதனுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகினா தான் அதனுடைய ஃபிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கீழே ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுடைய ஃப்ளக் இருந்தால், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுடைய ஃப்ளக் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபிலிப்பைன்ஸுடைய ஃப்ளக் இருந்தால் தான் அது அந்த ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்குரிய அக்கௌண்ட்டாக மாறும். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இதில் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஏன் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நாங்கள் பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்சனல் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு அடிக்கடி பேண்ட் ஆகும், அதாவது அக்கௌண்ட் லிமிட்டட் ஆகும். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையில் நாங்கள் எந்த ஒரு லிமிட்டட் ஆகாமல் பேண்ட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளலாம். பேண்ட் ஆகினாலும் எங்களுக்கு ரிப்பீட் பண்ணி அதை எங்களுக்கு ரிகவரி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மை பிரைமரி யூஸ் பேபால் ஈஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணுங்க சொன்னால் இதில் ரிசீவ் பேமெண்ட் குட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், சென்ட் பேமெண்ட் குட் சப்ளைஸ் அப்படி வந்திருக்கும். ஸோ நாங்கள் 2, அதாவது சென்ட்டும் ரிசீவும் 2க்கும் நாங்கள் எடுக்கிறதால இந்த போத் ஆஃப் த எபவ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க சொன்னால் ஐ ஆம் லுக்கிங் டு எக்ஸ்பெக்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க என்னென்னு சொல்லி. அதை நாங்கள் இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ஓகே, இதில் பார்த்தீங்க சொன்னால் இதில் நாங்கள் ஒன் மார்க்கெட் பிளேஸ் ஓர் ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்ம் eBayFreelancer.com அப்படிங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் வேக்கரா ஈக்ரோம் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கொடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து கீழே இருக்கிற அந்த நீங்கள் அதை செலக்ட் பண்ண சொன்னால் அவங்களுடைய மினிமம் எவ்வளோ நீங்கள், அதாவது மினிமமாக இல்லாட்டி மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் போட்டுருக்காங்க. நான் அதாவது $4 மேலே அப்படிங்கிறத நான் மந்த்லி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கொள்கிறேன். நான் கொடுத்துக்கொண்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோட் ஆகாட்டி நாங்கள் இருக்க வேண்டும். ஸோ லோட் ஆகாட்டியும் கொஞ்சம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வருவீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்கனவே உங்களோட ஒரு இமெயிலில் பேபால் அக்கௌண்ட் திறந்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இமெயில் அட்ரஸை இங்கே கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் நியூவாக ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இதுக்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துக்கொள்ளுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்னுடைய இமெயில் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை நான் வந்து இப்போ கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துக்கொண்டு அப்புறம் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு இங்கே கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு சொன்னால் 8 சார்ட்டர் கொண்ட ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கணும். அது வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் முதல் எழுத்து எப்பவும் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் எந்த ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சிம்பிள் மற்றும் இலக்கம் கலந்த எழுத்து மற்றும் கலந்த ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஸோ அந்த மாதிரியான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய இந்த நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளலாம். ஸோ லேப்டாப் அல்லது பிசியில் யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்க சொன்னால் ஒரு டிக் மார்க் போர்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிக் கொடுத்துக்கொள்ளுங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த கண்டினியூ என்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு வேறு நேம் கொடுக்காம உங்களுடைய சொந்த நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், அதில் வந்து பிஸ்னஸ் நேம் கேட்டுக்கிறாங்க. பிஸ்னஸ் நேம் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால், ஸோ உங்களுடைய பேர் கார்த்திக்னு சொன்னால் கார்த்திக் ஸ்டோர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் அம்மர் ஸ்டோர், அந்த மாதிரியான பேர் கொடுத்துக்கொள்ளுங்க. வேறு எந்த பேரும் கொடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிஸ்னஸ் அக்கௌண்ட்றதால வந்து இது ஒரு ஸ்டோர் அப்படி இல்லை சொன்னால் ஷாப் அந்த மாதிரியான ஒரு அடைமொழி வச்சு நீங்கள் உங்களோட பேரை கொடுத்துக்கொள்வது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னுடைய பேருக்கு பக்கத்தில் வந்து ஸ்டோர் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கொண்டு இந்த மொபைல் நம்பர் வந்து நாங்கள் ஃபிலிப்பைன்ஸ் நம்பர் கொடுக்காம, ஸோ இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்டில் வந்து ஃபிலிப்பைன்ஸ் நம்பர் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்துங்கிறத இதில் வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா மொபைல் நம்பரை வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வரும். சம்டைம் உங்களோட லிமிட்டட் ஆகினாலும் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து உங்களுக்கு வந்து அதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த நாடோ அந்த நாடு செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கான்றதால் வந்து ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னுடைய நம்பரை வந்து நான் இங்கே கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் அட்ரஸை பொறுத்த வரையில் நாங்கள் இருக்கிற இந்த அட்ரஸை கொடுக்க தேவையில்லை. நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுடைய ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் தான் நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து கூகுள் மேப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, கூகுள் மேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் மேப்பில் நீங்கள் வந்து சேர்ச் பாரில் வந்து சேர்ச்சில் போய் அதில் வந்து ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் PHI அப்படின்னு கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த நாட்டுடைய லிஸ்ட் அப்படியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸை செலக்ட் பண்ணிங்க சொன்னால் சரியாகவே அந்த ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை வந்து அந்த கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நகரத்தை நாங்கள் வந்து சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மெப்பை வந்து ஜூம் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் வந்து இப்போ ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நகரத்தை தேர்வு செய்யறதுக்காக வேண்டி ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க நான் என்ன நகரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்கிறேன் அதை. ஓகே, நான் வந்து இப்போ மெனிலா அப்படிங்கிற ஒரு நகரத்தை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு நகரத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. ஸோ மெனிலாவே செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து வேறு நகரம் உண்டை தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து ஏன்னு சொன்னால் ஸோ அதே இதில் வந்து அதே அட்ரஸில் வந்து இன்னொரு ஆள் திறந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வந்து அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அதுக்காக மாற்றி எல்லாத்தையும் செய்யணும். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து காப்பி பண்ணி உங்களுடைய நோட் பேடை ஓப்பன் பண்ணி நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ காப்பி பண்ணி என்னுடைய நோட் பேடில் வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய பேப்பர் டேஷ்போர்டுக்கு வாங்க. இந்த டேஷ்போர்டில் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த இதை வந்து இங்கே வந்து மாற்றி போடணும். அது எப்படி போடுறேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் அட்ரஸில் வந்து ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் நேம் வந்து நான் அதை காப்பி பண்ணுறேன். அது வந்து
ஓகே, அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன ஒரு மாற்றம் செய்யணும். நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி போடாமைக்கு என்ன சொன்னால் அதே அட்ரஸில் பல பேர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர், அதாவது அண்டர்ஸ்கோர் கொடுத்த ஒரு நம்பரோ இல்லைன்னு சொன்னால் ஒரு இலக்கம் 2 3 போட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து அடுத்தது வந்து பயம் அப்படிங்கிற அந்த வேர்டையும் வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணி இப்போ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரீட். ஸோ அடுத்தது வந்து ஓகே, இப்போ பாருங்கள் ஜிப் கோடெல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ பாருங்கள் ரீஜன்ஸ் போடுறதுக்கு ஸோ ப்ரொவின்சஸ் பார்க்குறேன்னு சொன்னால் என்ன ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தரம் வந்து நாங்கள் நோட் பேடில் போட்ட அந்த காப்பி பண்ணி போட்ட அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும் என்ன ரீஜன்ஸ் இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதோட பார்த்து ஓகே, நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கொள்கிறேன் ரீஜன்ஸ் இதுன்னு சொல்லி. கொஞ்சம் மிஸ்டேக் ஆகினாலும் வந்து எங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் ரீஜன்ஸ் உள்ளதுக்கும் நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய ப்ரொவின்ஸை சீக்கிரம்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசால் அப்படிங்கிற அந்த ப்ரொவின்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் காப்பி பண்ண அந்த அட்ரஸ்லேயும் வந்து அந்த ரிசால் அப்படிங்கிற வந்து அந்த ப்ரொவின்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஜிப் கோட் கேட்டுக்கிறாங்க. ஜிப் கோட் எதுவும் சொன்னால் அந்த ஜிப் கோட் பக்கத்துலேயே வந்து கொடுத்துக்கிறாங்க வந்து 1870 சொல்லி. ஸோ நான் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து ஜிப் கோடுகளுக்கு நான் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுடைய அந்த ப்ரொவின்சஸுக்கு வந்து ஜிப் கோட் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த ப்ரொவின்சஸ் நேமை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, சிட்டியை கேட்டுக்கிறாங்க. இப்போ சிட்டி எதாக இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சிங்க சொன்னால் எனக்கே குழப்பமாக தான் இருக்குது என்ன சிட்டின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து சிட்டிக்கு நாங்கள் வந்து இதில் எது சிட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ சிட்டியை விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்டை யூஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக் வந்து ஆன்டிபோலோ அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஆன்டிபோலோவை நான் வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இல்லை நான் வந்து பொயாங் அதை காப்பி பண்ணி டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, பொயாங் டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துக்கொள்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மேலிக்கிற அந்த பிராங்கி அப்படிங்கிற வந்து அதை கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து சிட்டியை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன் ஆன்டிபோலோ அப்படிங்கிறத வந்து. ஸோ ஆன்டிபோலோவை தான் வந்து சிட்டியாக கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஆன்டிபோலோ சிட்டி. மேலிக்கிற அந்த பிராங்கி அதை நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் ஒரு தரம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுத்துக்கிற அத்தனையும் வந்து சரியாக கொடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணத்தோட வந்து நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து கரன்சியை மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் கரன்சி உங்களுக்கு வந்து டொலராக மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இது ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் டாலர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே அக்ரியை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் கொஞ்சம் அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் டைப்பை கேட்டிருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரியான டைப்னு சொல்லி அதை கிளிக் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து என்ன ஒரு டைப் செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இதில் என்ன கொடுக்குறோன்னு சொன்னால் எதை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து அங்குக்குரிய மாதிரி. ஸோ நாங்கள் இங்கே வந்து கொடுக்கணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னு நாங்கள் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் அதை கொடுத்துக்கொள்கிறோம். அதை கொடுத்துக்கொள்றதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய அந்த அது வந்து என்ன ஒரு டைப், அதாவது கீவேர்ட் என்ன நீங்கள் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிக்கிற அந்த பிஸ்னஸுக்கு வந்து என்ன கீவேர்ட் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் சம்மந்தமான ஒரு இதைத்தான் செய்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே காட்டணும். ஸோ நான் வந்து க்ளோத்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து சில உங்களுக்கு நிறைய இது ஆப்ஷன் வரும். அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து வெப்சைட் கேட்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து வெப்சைட் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும், அல்லாத உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போன்னு சொல்லி கேட்டிருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் அதனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இங்கே நேஷனாலிட்டி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து ஃபிலிப்பைன்ஸ் அப்படியே கொடுத்துக்கொள்ளுங்க.
ஸோ இங்கே வந்து எங்களுடைய நேஷ்னல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து டிரைவிங் லைசனை கொடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் டிரைவிங் லைசன் அது வந்து கொடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து லேஸாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஃபிலிப்பைன்ஸுடைய டிரைவிங் லைசன் இலகுவான வழிமுறையில் கொடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இதை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து எஃப் போட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இலக்கம் வரும், அதோட டேஷ் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இலக்கம் வரும், அதுக்கப்புறம் டேஷ் வரும், அதுக்கப்புறம் வந்து 6 இலக்கம் வரும். இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் வந்து அவங்களுடைய டிரைவிங் லைசன் அந்த இலக்கம் வந்து அங்கே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதைத்தான் நாங்கள் வந்து டைப் பண்ணி போட போகிறோம். இதே நாங்கள் போட மாட்டோம், இது மாதிரியான நாங்கள் வந்து ஒன்று நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போட போகிறோம். ஓகே, உங்களுக்கு அப்படி தெரியலன்னு சொன்னால் நான் வந்து இந்த டிஸ்பிளேயில் ஒரு சாம்பிள் ஒன்று நான் இப்போ டைப் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதே சாம்பிளை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி, அதாவது நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் வந்து இலக்கத்தை நம்பரை மாற்றி நீங்கள் உங்களோட அந்த ஐடென்டிட்டி லைசனை வந்து அங்கே கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நான் எப்படி இங்கே வந்து கொடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹோம் அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் எதை கொடுக்கணும்னு சொன்னால் சேம் as about அட்ரஸ், அதாவது அதே அட்ரஸ் தான் எங்களுடைய இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு அட்ரஸையும் கொடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் அதை வந்து டிக் பண்ணாலே போதும், அது அப்படியே மறைஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரியான டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் வந்து வேறு மாதிரியான டேஷ்போர்ட் தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த டேஷ்போர்ட். இதில் வந்து நாங்கள் சின்ன ஒரு விஷயம் பண்ணணும். என்ன சொன்னால் உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து இங்கே வெரிஃபை பண்ணணும். கீழே உள்ள சி டீட்டெயில்ஸ் அப்படி அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்துக்கொள்ளக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்க சொன்னால் அன்கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கும் ப்ரைமரி. கீழே பார்த்தீங்க சொன்னால் எடிட்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் திஸ் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஒரு லிங்க் போயிருக்கும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் வந்து இப்போ என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு நான் வந்து அதை போய் பார்த்துக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து அந்த இமெயில் அட்ரஸ் வந்துருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து மெசேஜ் வந்துருக்கு. ஸோ நான் வந்து இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, கொஞ்சம் நீங்கள் ஓகே இங்கே பார்த்தீங்க சொன்னால் செக் ஹியர் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படி வந்துருக்கு. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன சொன்னால் உங்களுடைய மேலே உள்ள அந்த நேமை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு போய்த்து கொள்ளுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் இங்கே வந்து காட்டியிருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர் இது அப்படின்னு காட்டியிருக்கும். இன்னும் வந்து ஃபோன் நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அப்படின்னு சொல்லி இது காட்டியிருக்கும். ஸோ ஒர்க் கிளிக்கிறாமல் நாங்கள் வந்து அதை மொபைலுக்கு அப்டேட் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் உள்ள அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு எல்லாம் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அப்டேட்டை கொடுத்தீங்க சொன்னால் உங்களுடைய பக்கத்தில் எடிட் வந்திருக்கும், அதை நீங்கள் எடிட்டை கிளிக் பண்ணால் கொஞ்சம் இல்லைங்க, எடிட்டை கிளிக் பண்ணேன். எடிட்டை கிளிக் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு சொல்லி வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி மொபைலை கொடுத்துக்கொள்ளுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க சொன்னால் அது வந்து சேவ் ஆகி சேஞ்ச் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க சொன்னால் மொபைல் வந்து ப்ரைமரி அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்கும். ஸோ பேக் டு ப்ரொஃபைல் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ நாங்கள் மொபைலையும் வந்து நம்பரையும் வந்து மொபைலுக்காக மாற்றிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு எல்லா அப்டேட்டும் வந்து எங்களோட மொபைலுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்தது என்னென்னு சொன்னால் கட்டாயம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கட்டாயம் செஞ்சுக்கொள்ளணும். என்ன சொன்னால் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து லிமிட்டட் ஆகினா வந்து அதை வச்சு உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை லாக் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்டை கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு தேவையான கொஸ்டினை வந்து கிளிக் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் அதை வந்து சொல்லித்தர மாட்டேன், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி. அதுக்குரிய எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் என்னாச்சு ஆயிருன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதை எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹோம் உள்ளுக்கு போய் பார்த்துக்கொள்வோம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பேபால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுடைய டேஷ்போர்ட். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி எங்களோட பேங்க் கார்டை வந்து இதில் இந்த பேபாலுடைய லிங்க் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன்னு சொன்னால், நான் அடுத்தடுத்து காட்ட போகிற ஆன்லைன் மணி மேக்கிங் அப்ளிகேஷனுக்கு கட்டாயம் பேபால் அக்கௌண்ட் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன்.